வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நம்ம ப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது இன்னையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறோம், அதோடைய ஸ்டடி பிளான் என்ன, ஷெட்யூல் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், என்னென்ன லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ குரூப் 4க்கு இப்போ வந்து படிக்க ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, குரூப் 4ல் வந்து தமிழ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் தமிழ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஜிகே வந்து படிக்கிறதா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜிகேலேயுமே வந்து யூனிட் 8 and 9க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் 4க்கு மெயின்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விதமான குழப்பங்கள் வந்து போயிட்டுருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் தான் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஜிகே தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சிலபஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தமிழ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். அது வரைக்குமே வந்து நம்ம ஜிகேவை தான் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுலேயும் அந்த ஜிகேல யூனிட் 8 and 9க்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 50% வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து படிக்க போகிறோம். ஏன்னா வந்து மேபி அந்த சிலபஸ் வந்தாலும் நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த சிலபஸ் வர வரைக்கும் நம்ம இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதுலேயே மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் ஸ்டாண்டர்ட், அதாவது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருந்து தான் வந்து படிச்சுட்டு வர போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், ஸோ 10th குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதனால 6th to 10th வரைக்கும் புக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 11th 12th புக்ஸையும் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சிலபஸ் மாறுச்சு அப்படின்னா நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா 11th 12th நம்ம படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th-லேருந்து 6th வரைக்கும் உள்ள ஜிகேவை ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து 11th and 12th, ஸோ இந்த ஜிகேவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இன்றைக்கி என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு, ஸோ நாளைக்கு ஒரு நைட் ஒரு 7 o'clock and 8 o'clock போல் நான் கொஷின் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் என்ன சிலபஸ், நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத அடுத்த நாள் காலை, அதாவது இன்றைக்கி நான் டெஸ்ட் கொஷின் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் ஒரு 8 o'clock நான் உங்களுக்கு வந்து என்ன சிலபஸ், அடுத்து என்ன டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிக்கணும். ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து என்ன லெசன்ஸ் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த லெசன்ஸை நீங்கள் புக்ஸு நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து படித்து அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக போட வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டிங்களா அப்படின்னு வந்து நான் கேட்பேன். ஸோ போடுறதும் போடாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றது ஸோ உண்மையிலே வந்து உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கொஷின் பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அன்னன்னைக்கு கொடுக்குறது, ஸோ மினிமம் 2 lessons தான் வந்து கொடுக்க போகிறேன். 2 days வந்து 2 lessons தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 2 lessons-ஐ மட்டுமே நீங்கள் படித்து வந்து நீங்கள் டெஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குரூப் 4ல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சிலபஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 80% முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஜிகேல ஒரு 80% முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிலபஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக டெய்லியும் டெஸ்ட் போடுற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சிலபஸ் கன்ஃபார்மாக இருக்கிறதுனால தான் 2 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணி பார்க்குறது தான் வந்து நமக்கு வந்து அங்கே போய் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நான் மொத்தமாக ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ 2 days ஒன்ஸ் தான் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்றது வந்து தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால ஆனால் நான் உங்ககிட்ட எல்லாமே எந்த புக்கில் இருக்குது, எந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து நான் தெளிவாக சொல்லி தான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் ஸ்கூல் புக்ஸை நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. ஸோ உங்ககிட்ட புக்கு வாங்க காசு இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வந்து ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கூட நோட்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க புக்ஸ் இல்லாத பட்சத்தில். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை வந்து குரூப்பில் வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி இன்னைக்குள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு மெயில் அனுப்பின எல்லாருடைய நம்பருமே வந்து அந்த வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ தைரியமாக வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ நாளைக்கு 8 மணிக்கு அல்லது 8 மணிக்குள்ளே மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் செஞ்சுருவேன் நான். ஸோ நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா வந்து எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த சமயத்தில் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அவ்வளோவா வந்து குரூப் 4க்கு வந்து படிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கரெக்டாக தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் வந்து வேலை. ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஸோ இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ டெஸ்ட்டு 1க்குரிய ஷெட்யூல் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம 10th புக்கு தான் வந்து எடுக்க போகிறோம். அந்த 10th புக்லேயுமே வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 அதாவது சோசியல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்குது. ஸோ வால்யூம் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். ஆனால் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 லெசன்ஸ் வந்து இருக்கும். அந்த 5 லெசனுமே ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். அந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த லெசன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 லெசன்ஸ். இந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் இது குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யூனிட் 8 and 9 சொல்லிட்டு குரூப் 2ல் இருக்குல்ல, ஸோ அந்த சிலபஸில் மேஜராக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து இந்த 10th புக்கில் உள்ள இந்த லெசன்ஸாக. ஸோ அதனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து படிக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 2nd வால்யூம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 10th ஸ்டாண்டர்டில் 2nd வால்யூம். ஸோ புக்கு இருக்குது அப்படின்னா புக்கு இருக்குன்னா புக் எடுத்து படிங்க. புக் இல்லாட்டி என்ன செஞ்சுங்க, மெட்டீரியலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நாளைக்கு டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசனும், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 லெசன் தான். ஸோ இந்த 2 லெசன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து டெஸ்ட்டுக்குரியது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 6 and 7 தான் வந்து நாளைக்கு டெஸ்ட் பேட்சுக்குரிய சிலபஸ். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ முன்னாடியே வந்து சிலபஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்து நமக்கு சிலபஸ் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதனால ஃபுல் டீட்டெயில் ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கொடுக்க முடியாது. அதனால 2 days ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த லெசன்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். சப்போஸ் இந்த 2 லெசன்ஸை நீங்கள் இன்றைக்கே படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய யூனிட் அந்த 8, 9, 10 ஸோ இந்த லெசன்ஸை நீங்கள் தைரியமாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் எனக்காக நீங்கள் ஸ்லோ பண்ண வேணாம், உங்கள் ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் போயிட்டே இருங்க. அப்பப்போ நான் கொஸ்டின் பேப்பர் போடுறத மட்டும் நீங்கள் வந்து டெஸ்ட் அடித்து பார்த்துட்டே இருங்க. ஸோ ஸ்லோவாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்னால் இந்த 2 யூனிட்டை வந்து இந்த 2 நாளில் படிக்க முடியும். 2 நாள் ஆகும், எனக்கு 2 யூனிட் படிக்க 2 நாள் ஆகும் அப்படின்னா அதை படிங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்தடுத்த யூனிட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஏன்னா இதில் உள்ள எல்லா லெசன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 2 பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9ல் வந்து வரக்கூடிய 2 முக்கியமான லெசன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜாகிரபிலையும் வரக்கூடிய முக்கியமான லெசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி நமக்கு தெரியும், பாலிட்டி எந்த அளவுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த லெசன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸை வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வால்யூமுக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ ஆனால் முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து எடுப்போம். ஸோ கொஷின்ஸ் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த OMR ஷீட் பயன்படுத்தி நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத மெசேஜ் வந்து வேணாம். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இன்னையிலேருந்தாவது படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா குரூப் 4க்கு அவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து குரூப் 4 எப்போ வரும், கால்ஃபர் எப்போ வரும், சிலபஸ் எப்போ கன்ஃபார்ம் ஆகும், நம்ம தீவிரமாக படிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து யாராலுமே வந்து தவிர்க்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு 1க்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இந்த லெசன், அதுக்கப்புறம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ இந்த 2 லெசன் தான் டெஸ்ட்டு 1க்குரிய இது. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து
டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ வந்து வரும். ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 மணிக்குள்ளே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் வந்து ஆன்சர் கீ வந்து வந்துடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நன்றி. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.